புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி தேர்தலில் சூப்பர் ஹிட் வெற்றியை பாரதிய ஜனதா உறுதி செய்துவிட்டது. ஆம் ஆத்மி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. நியூ டெல்லி தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவாலே தோல்வியடைந்து விட்டார். இந்த வெற்றி மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தலைநகரில் கம்பேக் கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவின் இரட்டை எஞ்சின் ஆட்சி டெல்லிக்கு வருவதும் உறுதியாகிவிட்டது. ஆனால் யார் முதல்வர் என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி. காரணம், முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமலேயே இந்த தேர்தலை பாரதிய ஜனதா எதிர்கொண்டது. இப்போது வெற்றி உறுதியாகிவிட்டதால் முதல்வர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பர்வேஷ் வர்மா அல்லது சிர்சாவுக்கு முதல்வர் பதவி வழங்கப்படும் வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் கூட இந்த ரேஸில் 5 முக்கிய தலைவர்கள் இருப்பதை மறுக்க முடியாது. அவர்கள் யார் யார், எதற்காக முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் பர்வேஷ் வர்மா. நியூ டெல்லி தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த முறை மண்ணை கவ்வ செய்தவர் பர்வேஷ் வர்மா தான். கெஜ்ரிவாலை அவரது கோட்டையில் வைத்தே தோற்கடித்ததால் இவரது பெயர் உச்சத்துக்கு போய்விட்டது. அது மட்டுமல்ல, இவர் முன்னாள் டெல்லி முதல்வர் சாஹிப் சிங் வர்மாவின் மகனும் ஆவார். அடுத்த இடத்தில் இருப்பவர் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான விஜேந்தர் குப்தா. 2015, 2020 தேர்தல்களில் டெல்லியை ஒன் சைடாக வென்று கெத்து காட்டியது ஆம் ஆத்மி. சவாலான அந்த தேர்தல்களில் கூட பாரதிய ஜனதா சார்பில் ரோஹிணி தொகுதியில் வென்றவர் விஜேந்தர் குப்தா. இவர் டெல்லி மாநில பாரதிய ஜனதா தலைவராகவும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். நிறைய அரசியல் அனுபவம் இருப்பதால் இவர் பெயரும் பெரிய அளவில் அடிபடுகிறது. 3வது இடத்தில் இருப்பவர் மஜிந்தர் சிங் சிர்சா. இந்த முறை ரஜௌரி கார்டன் தொகுதியில் போட்டியிட்டு ஆம் ஆத்மியின் தன்வதியை தோற்கடித்தவர். முதல்வர் ரேஸில் இவர் முன்னணியில் உள்ளார். காரணம், பஞ்சாப் தேர்தல். மஜிந்தர் சிங் சீக்கியர் என்பதால் டெல்லியில் அவருக்கு முதல்வர் பதவி கொடுப்பதன் மூலம் சீக்கியர்கள் கணிசமாக வாழும் பஞ்சாபை வெல்ல முடியும் என்பது பாரதிய ஜனதா மேலிடம் போட்ட கணக்கு. அடுத்த இடத்தில் இருப்பவர் துஷ்யந்த் கௌதம். இவர் பாரதிய ஜனதாவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கிறார். தலித் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்குகிறார். டெல்லி முழுக்க இவருக்கு நல்ல ஆதரவு உண்டு. எனவே துஷ்யந்த் கௌதம் பெயரையும் பாரதிய ஜனதா மேலிடம் பரிசீலனை செய்து வருகிறது. 5வது இடத்தில் இருப்பவர் ஹரிஷ் குரானா. இவர் 1993 முதல் 1996 வரை டெல்லி முதல்வராக இருந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் மதன்லால் குரானாவின் மகன். இந்த முறை ஆம் ஆத்மியின் சிவசரண் கோயலை எதிர்த்து களம் இறங்கினார். பாரதிய ஜனதாவின் டெல்லி பிரிவு செயலாளராகவும் மக்கள் தொடர்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் பதவி வகித்தவர். அமைப்புகளில் பல்வேறு பதவிகளை வகித்த ஹரிஷ் குரானா பெயரும் முதல்வர் ரேஸ் லிஸ்டில் உள்ளது. இதுவரை பாரதிய ஜனதா மேலிடம் எந்த முடிவும் எடுக்காததால் டெல்லி முதல்வர் அரியணை சஸ்பென்ஸ் தொடர்கிறது.